பண்ணதெல்லாம் சினிமாவில் சொல்லிடுவேன். ஸோ அங்கே பண்ணதெல்லாம் இங்கே கரெக்டாக சரியாக செஞ்சுடுவேன். ஸோ நாங்கள் பார்க்குற கதாபாத்திரங்கள் அனைத்தும் உங்ககிட்ட இருந்து வந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கண்டிப்பாக நாங்கள் அப்படி தான் சார் எடுத்துக்கிறோம். சார் நீங்கள் சாருடைய படங்களை ரசிப்பீங்க அப்படின்றது தெரியும். நீங்கள் எப்பயாவது மென்ஷன் பண்ணி சொல்லுவீங்களா சார்? எதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி? We are not given to hyperbole except while shooting. இந்த மாதிரி மேடையெல்லாம் வரும்போது சொல்லி காட்டணும்ல, நீங்களும் சொல்லாம இருந்துட்டீங்கன்னா அப்படிங்கிறதுக்காக சொல்லு கேட்டோம். தவிர செட்டில் நாங்கள் 2 பேரும் அப்படின்ட்டா ஓகே, என்ன அர்த்தம்? நல்லா இருந்ததுன்னு அர்த்தம். எது நல்லா இருந்தது, இது நல்லா இருந்ததா, அது நல்லா இருந்ததா, ஹேர் நல்லா இருந்ததா, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா கடியாரம் முள்ளு நகர்ந்துட்டு அடுத்த ஷாட்டு போயிடும். இப்ப இது முடிஞ்சதான் அடுத்த படத்துக்கு போயிடும். சூப்பர் சார். ஸோ நாங்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது இந்த ஒரு மேஜிக் தான். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல அந்த செலிப்ரேஷன் மேஜிக் கொண்டாட போகிறோம். இன்னும் ஒருத்தர் வாட்ச் நகரவே மாட்டேங்குது. 15 மினிட்ஸ் ரொம்ப நேரம் இல்ல சார், தொடர்ந்து 15 மினிட்ஸ் அதுதான் சார். நாங்க என்ன உங்க வயசையா கேட்டோம்? டைம் தானே கேட்டோம் சார். இல்ல சார், இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு சார் எங்களுக்காக. இப்போ இன்னொரு நபரும் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி நிறைவாக அழகாக அந்த ஆரம்பத்தை பார்க்க போறோம், ட்ரெய்லரை கொண்டாட போறோம். தேங்க்யூ சோ மச் சார். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்தும் கேட்கணும் மணி சார் கிட்ட இருந்துன்றது ஆசை. வித் யுவர் பெர்மிஷன் மணி சார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் மட்டும் அவங்க சைட்ல இருந்து, ஏன்னா நிறைய லாங்குவேஜ்ல வந்திருக்காங்க சார். கன்னடால இருந்து வந்திருக்காங்க, மலையாளம்ல இருந்து வந்திருக்காங்க, ஹிந்தில இருந்தும் வந்திருக்காங்க. ஸோ இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி क्वेश्चन ஃபார் மணி சார், யூ கேன் கைண்ட்லி ஆஸ்க் ஏ क्वेश्चन. ஒரு லாங்குவேஜா போலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருந்து வாங்க. யாரா ஒருத்தர் தமிழ்ல இருந்து ப்ளீஸ். வணக்கம் சார். நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கற்பட்டியில இருந்து வர்றேன். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது காயல்பட்டணம் பக்கத்துல தான். ஸோ இந்த கதையில வந்து சக்திவேல் நாயக்கர் வந்து காயல்பட்டினத்துல இருந்தா வந்திருக்காங்க. ஸோ எப்படி அந்த ஸ்டோரி இருக்கும்? இது வந்து நாயகன் 2ஓட சீக்குவல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்ல ஊர் பத்தி ரியல் ஸ்டோரியா என்னங்கிற இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு என்ன பேசன்னு தெரியல, ரொம்ப பரபரப்பா. இன்னும் 10 நிமிஷம். 10 நிமிஷம் என்ன ஸ்டோரி எல்லாம் கிளியரா வந்துரும் உங்களுக்கு. ஓகே, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு தென்கோடி முனையில இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஹிந்தியில இருந்து நிறைய பேர் நார்த்ல இருந்து ஹிந்தியில உங்களுடைய கேள்வியில் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சார் உங்களுக்காக ஸ்பெஷல் ஏதோ போர்டுலாம் ரெடி பண்ணி பயங்கரமா எடுத்துட்டு வந்திருக்காரு. ப்ளீஸ் வாங்க. நான் அவ்வளோ லவ் போர்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ப்ளீஸ். அது கூட இருட்டா இருக்கு. அந்த போட்டோ கூட இருட்டா இருக்கு சார். நல்லா தான் சார் இருக்கு. அதுல எங்க தான் சார் இருக்கீங்க? ஸோ ட்ரெய்லருக்கு இன்னும் சார் இப்போ நான் டைம் மாத்திட்டேன் சார். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல வரப்போகுது சார். 10 நிமிஷம் ஃபிக்ஸும் பண்ணல சார். நான் கண்டிப்பா இன்னும் ஒரு சில நிமிடங்கள் வந்துடும். அண்ட் டார்லிங்ஸ் கைண்ட் ரிக்வெஸ்ட், நீங்க எல்லாரும் உட்கார்ந்தீங்கன்னா பின்னாடி